பக்கத்து நாட்டில் அணுகுண்ட போடுறத பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே ஒருத்தன் நிலவில் அணுகுண்ட போட ட்ரை பண்ணியிருக்கான். ப்ராஜெக்ட் A119 1957 அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த அந்த ஸ்பேஸ் வாரில் ஸ்பேஸுக்கு மொத அனிமல் சேட்டலைட் சொல்லி எல்லாத்தையுமே பக்காவாக லான்ச் பண்ணி ஸ்பேஸ்னா நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி மாறிட்டு இருந்த அந்த ரஷ்யாவை எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணி நம்ம பேர் அங்கே நிலநாட்டிடணும் அப்படிங்கிற தாட்டில் நாம ஏன் அணுகுண்ட நிலவுக்கு ஏவக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொடூரமான பிளானை போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் நாசா உருவாகல. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் ஏஜென்சி தான் ஸ்டடி ஆன் லூனார் ஃபிளைட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நிலவில் அணுகுண்டு போடுற அந்த மிஷனை தொடங்கி கிக் ஆஃப் பண்ணி 10 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அவங்களுடைய லீடரா இருந்தவர் லியோனார்ட் ரைஃபன். ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அந்த பாமோட 10% குட்டியான ஒரு பாம் தான். 1.7 கிலோடன் எடையுள்ள ஒரு பாமை மிசைல்ல கட்டி நிலவுக்கு அனுப்புறதான் பிளானே. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிசைல்ஸ் ஒரு 2000-3000 கிலோமீட்டர் கடக்கும். ஆனா பூமிக்கும் நிலவுக்கு இடைப்பட்டிருக்க இந்த டிஸ்டன்ஸ் 3 லட்சம் கிலோமீட்டர். அவ்வளவு தூரம் போகுமா? சப்போஸ் போற வழியில இந்த ஃபியூல் காலியாகி திரும்ப பூமிக்குள்ளே வந்துச்சுன்னா, நேவிகேஷன் மிஸ் ஆகி பக்கத்து நாட்டில் போய் அடிச்சுச்சுன்னா, பக்கத்து நாட்டில் கூட போகாம நம்ம நாட்டுக்குள்ள எங்க வந்துச்சுன்னா நம்ம பாதிக்கப்படுவோம்ல. இப்படி பல கேள்விகளோட இந்த மொத்த மிஷனையுமே ஒரு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் 1959 கேன்சல் பண்றாங்க. பேச்சு மூச்சு இல்லாம அந்த 10 பேர் கொண்ட குழு பிரியுது. அவங்க கிட்ட இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையுமே அழிக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த உண்மை எப்படி 50-60 வருஷம் கழிச்சு வெளில வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? காரணம் கார்ல் சேகன். 1996 ஆவறாரு. அவரை பேஸ் பண்ண ஒரு பயோகிராஃபி எடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட ஜேர்னலிஸ்ட் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மனுஷன் அவருடைய PhD ரிசர்ச் பண்றதுக்காக கெரால்ட் கைப்பர் அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. கைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட லிங்க் ஆகியிருக்கேன். அதன் வழியா இவருமே 10 பேர் கொண்ட அந்த குழுல ஒரு ஆளா இருந்திருக்காரு. இவருடைய இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் அழியாம இருந்திருக்கு. அதன் வழியா அமெரிக்கா நிலவையே அழிக்க ட்ரை பண்ணதெல்லாம் இப்போ அம்பலமாக இருக்குங்க. நல்ல வேலை அதுக்கப்புறம் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்னு ஒன்று போட்டாங்க. நிலவில் யாருமே நியூக்ளியர் பாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதன் வழியா எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அப்படி மட்டும் அதை போடாமல் இருந்துட்டாங்க, இன்னத்துக்கு நிலவு பாட்டாக பிரிஞ்சிருக்கும்.